என்னது, மறுபடியும் டிவிகே கட்சி மாநாடுக்கு பிரச்சனையா போச்சா? இதனால டிவிகே கட்சி தலைவர் விஜய் போட்ட கண்டிஷன்ஸ் என்னென்ன, மனுஷன் ஒத்த அறிக்கையில பெரிய பெரிய கட்சியவே அலற விட்டுருக்காருங்க. இருந்தாலும் இதையும் மீறி இப்போ ரீசெண்டா அவங்க அந்த மாநாடுக்கான பந்தக்கால் நாட்டு விழாவை மிக சிறப்பா கிட்டத்தட்ட ஒரு பாதி மாநாடு அளவுக்கு நடத்தி முடிச்சிருக்காங்க. சரி, அது என்ன பிரச்சனை, என்ன கண்டிஷன், அப்படி அவர் என்ன அறிக்கை விட்டுருக்காரு, இதை தெரிஞ்சுக்கலனா ஏன் மண்ட மூல அரிச்சிரும். நான் உங்க தேவ் டேனியல், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கண்டென்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த மாநாடுக்கான பந்தக்கால் நாட்டு விழாவை வெற்றிகரமா நடத்தி முடிச்ச டிவிகே கட்சி தொண்டர்களுக்கும் அந்த கட்சி தலைவர் விஜய் அவர்களுக்கும் நம்ம சேனல் சார்பா வாழ்த்தை தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி மாநாடுமே மிக சிறப்பா நடந்து முடிக்கணும் அப்படின்னு நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கலாங்க. பாவங்க நடத்திட்டு போறாருங்க. சினிமால இருக்கும் போது தான் அரசியலுக்கு வந்துருவானு சொல்லி சொல்லி அடிச்சிங்க. இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, எங்க கட்சி ஆரம்பிச்சு பெரிய ஆள் ஆயிரம் மறுபடியும் சொல்லி சொல்லி அடிக்கிறீங்க. வந்த உடனே அவர் ஜோதிட போறாரு. இருக்கட்டும், கமிங் டு த கண்டென்ட் பாயிண்ட்டுங்க. அது என்ன பிரச்சனை, இந்த வாட்டி வெடிச்சது பெரிய பூதாந்தமான பிரச்சனைலாம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க போட்ட கண்டிஷன்ஸ்க்குலாம் இவங்களால என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு சைன் போட்டு கொடுத்து தான் புஷி ஆனந்த் வந்து காவல்துறையில் மறுபடியும் இந்த டேட்டுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த முறை அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, எப்படியாவது அடிக்கணுமே அப்படின்னு யோசிச்சு அவங்க கொண்டு வந்த ஒரு பெரிய லாஜிக்கான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு வந்து 45 ஏக்கரை ஒதுக்கியிருக்காங்க. அதையுமே அவங்க வாடகைக்கு தான் எடுத்திருக்காங்க டிவிகே கட்சி. அதில் காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, 45 ஏக்கர்லாம் பத்தாது, 150 ஏக்கர் வேணும் அப்படின்னு. இது கேட்டவுடனே எனக்கு என்னதம்மா தோணுச்சு, விஜய் உண்மையிலே மாநாடு நடத்த போறாரா, இல்லை ஒரு பெரிய போர் நடத்த போறாரா, இல்லை மத்தியிலேருந்து பெரிய ரிசர்வ் படம் வரப்போதான் தெரியல. 150 ஏக்கர் எதுக்குங்க? அவங்க அதுக்கு இன்னொரு லாஜிக்காக காரணம் சொல்லிருக்காங்க. என்ன தெரியுமா, 3 லட்சம் பேர் வரப்போறதா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ கார் பார்க்கிங்க்கு 150 ஏக்கர் வேணும் அப்படின்னு. 3 லட்சம் பேர் வந்தாலும் எல்லாருமா இண்டிவிஜுவல் தனித்தனி காரில் வர போகிறாங்க? இல்லை, ஒரு காரில் 5-6 பேர், சிலர் பஸ்ஸில் வருவாங்க, சில பேர் நடந்து கூட தான் வாய்ப்பு இருக்குது கிட்ட இருந்து வர்றதுக்கு. இதெல்லாம் ஒரு காரணம் வாங்க. ஏங்க, அவங்க மொத்தமாக வாங்கி வச்சிருக்க இடமே வாடகைக்கு 85 ஏக்கர் தான். ஒரு வழியாக மாநாடுக்கான ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரமாக தட்டப்புடலாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்த தூர்வாடுறது, ஸ்டேஜ் அமைக்கிற பணிகள், இது எல்லாமே நீட்டாக நடந்துக்கிட்டு வருதுங்க. அப்போ அந்த சின்ன இட பிரச்சனை என்ன ஆச்சுன்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். அது சின்ன இட பிரச்சனை தானே, ஒரு வழியாக அதை ரிசால்வ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த தைரியத்தில் தான் அவங்க தைரியமாக அந்த பந்தக்கால் விழாவையுமே மிக சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2500 சாப்பாடுக்கு மேலே அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் கூட்டம் அதுக்கு மேலே தான் வந்ததுங்க. ஒருவேளை அந்த சின்ன இட பிரச்சனையை அவங்க எப்படி இடையூறே இல்லாமல் ரிசால்வ் பண்ணிருப்பாங்கன்னா, மேபி அந்த 48 ஏக்கர் இடம் அவங்க வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்குள்ளேயே கார் பார்க்கிங் வந்து கார்ஸ் எல்லாம் உட்காந்துரும் அப்படின்னு அவங்க ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கலாம். ஏன்னா 3 லட்சத்தில் எல்லாருமே கார் வச்சுக்க போகிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு கேள்வி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன கேட்டிருக்கிறதுக்கு முன்னாடி நானே அதுக்கும் விளக்கம் கொடுத்துட்றேன். லாஸ்ட் டைமும் இதே மாதிரி அவங்க ஒரு லிஸ்டே போட்டு கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்க. அது என்ன ஆச்சு, எப்படி மாநாடு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த கண்டிஷன்ஸ்க்கு எல்லாமே அவங்க ஒத்து போய் இல்லை சில சேஞ்சஸ் வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அவங்களுடைய வேண்டுகோளை வச்சு கைப்பட எழுதி சைன் போட்டு காவல்துறையிட்ட கொடுத்து தான் அவங்க அந்த பெர்மிஷனை வாங்கியிருக்காங்க 27ஆம் தேதிக்கு. ஸோ அந்த பிரச்சனையை பற்றி கவலையே கிடையாதுங்க. மேபி நம்ம விடியல் அரசு இனி விடிய உட்காந்து தூங்காமல் யோசிச்சு வேற ஏதாவது குடைச்சல் வேணா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி எதுவும் குடைச்சல் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அதை பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு வீடியோ பண்ணுறோம். இப்போ நம்ம மாநாடுக்கான ஏற்பாடுகளை பற்றி கவனிப்போம். மாநாடுக்கு முன்னாடியே விஜய் வந்து ஒரு சிறப்புரை ஆற்றிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காருன்னா, அதை லெட்டர் பேட் மூலயமா அவர் கைப்பட எழுதி அதில் நிறைய விஷயங்கள், தொண்டர்களுக்கு அறிவுரை, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதையே அந்த ஏஐ டெக்னாலஜி தொழில்நுட்பம் மூலயமா அதை விஜய் சார் மாதிரியே வாய்ஸில் வந்து கன்வெர்ட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது கேட்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம இருக்கிற இந்த டெக்னாலஜி உலகத்தில், இந்த யூடியூப் காலத்தில் யார் உட்காந்தாலாம் படிச்சுக்கிட்டு இருக்க போகிறா. ஸோ அவங்க அதை யூஸ் பண்ணிருக்காங்க. அது கொஞ்சம் பாராட்டக்கூடிய விஷயம்தான். அதில் நிறைய விஷயம் அவர் பேசியிருக்காரு. ஒரு விஷயம் இப்போதைக்கு குறிப்பிட்டு முதல்ல அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. முதல்ல அந்த உரையாடலில் விஜய் சார் ஆரம்பிக்கும் போதே தோழர்களே அப்படின்னு தான் ஆரம்பிக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம முதல்ல இந்த மாநாட்டில் வந்து ஒரு இராணுவ கட்சி மாதிரி செயல்படணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அது என்ன இராணுவ கட்சி நீங்கள் கேட்கலாம். அவர் எதை மீன் பண்ண வராருன்னா,
இந்த ராணுவ ஆஃபீஸர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, டிசிப்ளின்டாக இருப்பாங்க, டைமிங்கை கீப் அப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வச்சிருக்காரு. ரெண்டாவது, நம்மளை ரொம்ப சாதாரணமாக எடை போட்டவங்க முன்னாடி, அதாவது இது வந்து ஒரு சாதாரண கட்சின்னு நினச்சவங்க முன்னாடி, இது சாதாரண கட்சி இல்லை, டைம் பாஸ்க்கு ஓப்பன் பண்ண கட்சி கிடையாது, ரொம்ப வலுவுள்ள கட்சி அப்படின்னு நம்ம நிரூபிச்சு காட்டணும்னு சொல்லிருக்காரு. இங்க எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆண்டவர் தாக்கப்பட்டார். புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அடுத்தது என்ன சொல்லிருக்காருன்னா, கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ரொம்ப பொறுப்பா இந்த மாநாட்டை நடத்தி கொடுக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. இங்க விஜய் ஃபேன்ஸும் தொண்டர்களும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க விஜய், நம்ம விஜய் சொல்லிக்குவோமே, நம்ம விஜய் இனி ரியல் ஸ்டார் கிடையாது, அவர் ரியல் பொலிட்டிக்கல் ஸ்டார் ஆகுறதும் ஆகாததும் இந்த மாநாட்டை இனி வரப்போற மாநாடுகளை எப்படி நீங்க நடத்தி கொடுக்குறீங்களோ, கட்சியை எப்படி வழிநடத்தி செல்றீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குங்க. மேலும் அந்த உரையில அவர் என்ன சொல்றாருன்னா, தோழர்களே, இவங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியுமா, இவங்களுக்கு மாநாடுனா என்னன்னு தெரியுமா, முதல்ல ஒரு மீட்டிங் நடத்த தெரியுமா, இப்படி நம்மளை இகழ்ச்சியா பேசினவங்களுக்கு முன்னாடி வரப்போற 27ஆம் தேதி இந்த மாநாடை எந்தவித பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சிறப்பா நடத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அடுத்ததான் என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க குடும்பங்கள் மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு நல்ல குடும்ப தலைவனா நீங்க இருக்கணும், சமுதாயத்துக்கு நீங்க ஒரு நல்ல சிட்டிசனா, நல்ல குடிமகனா இருக்கணும், குறிப்பா நல்ல ரோல் மாடலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா என் மனசுக்குள்ள ஒரு கனல் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, நம்ம நாட்டில் இன்னும் அடிப்படை வசதி கூட இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. கடைசியா குடிமகன்களுக்கு ஒன்று சொல்லியிருக்காரு, என்னன்னா யாருமே மீட்டிங்க்கு, அதாவது மாநாட்டுக்கு மது அருந்துட்டு வரக்கூடாது, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிருக்காரு. ஆனா அவரு படங்கள்ல அண்டாண்டா நம்மளை குடிக்க சொல்லுவாரு அப்படின்னு இதை 4 பேர் 4 விதமா பேச வாய்ப்பு இருக்குங்க. அந்த 4 பேர்ல ஒரு 2 பேர் இப்போதைக்கு என்ன பேசியிருக்காங்கன்றதை நம்ம விரிவா பார்க்கலாம் வாங்க. முதல்ல பிஜேபி கட்சியிலேருந்து தமிழிசை என்ன பேசியிருக்காங்கன்னா, போற போக்க பார்த்தா இவருமே இந்த திராவிட கொள்கைகளை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு கட்சியா தான் உருவெடுப்பாரு போல இருக்கு. ஏன்னா அவங்க தான் இந்த ரெட்டை வேஷம் போடுவாங்க, திராவிட கொள்கை பெரியார் கொள்கைன்னு சொல்லிக்கிட்டு, ஆனா அந்த பந்தக்கால் பூஜை கோயிலுக்கு போவாங்க, சாமியை கும்பிடுவாங்க அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லிருக்காங்கன்னா, இவரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு மாநாடு கூட நடத்தி முடிக்கல, அதுக்குள்ள அவர் ஒரு ஆணவ பேச்சா என்ன சொல்லிருக்காருன்னா, நம்ம மற்ற சாதாரண கட்சி மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம ஏதாவது கண்டிப்பா சாதிச்சு காட்டணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அப்ப இவரு இது வரைக்கும் ஆண்ட கட்சி, பெரிய பெரிய மூத்த கட்சியெல்லாம் இவர் என்ன இழிவுபடுத்துறாரா? முதல்ல அரசியல் நாகரிகம் தெரியணும், எந்த கட்சியினாலும் மதிக்க பழகணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்போ அவங்க சொன்ன அந்த திராவிட பாயிண்ட்டை கூட ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். ஆனா அந்த கட்சி சார்பா அவர் பேசினார்ல, அதை ஏன் அவர் ஆண்ட கட்சியை தான் குறிப்பிட்டு சொன்னாரு நீங்க எடுத்துக்கிறீங்க? அவர் அப்படிங்க மென்ஷன் பண்ணிருக்காரா? அவர் மேபி இப்படி சொல்லிருக்கலாம், சில கட்சிகள் ஏதேதோ கொள்கையோட வந்து கோட்பாட்டோட வந்து சாதிக்கணும்னு நினைச்சு இன்னைக்கு இருக்கிற அட்ரஸ் கூட தெரியாம இருக்கிறாங்க, நம்ம அந்த மாதிரி ஃப்ளாப் ஆயிடக்கூடாது, நம்ம நினைச்சதை நம்ம நிறைவேற்றியே காட்டணும் கூட தான் அவர் பாசிட்டிவா பேசியிருக்கலாம். நீங்க தப்பா பாக்குறீங்க. அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவரு இது கடைசி படம், அது கடைசி படம், இன்னும் கடைசி படம் வந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இங்க பாருங்க, அவர் கடைசி படம் இப்போ வரக்கூட படமா இருக்க போது, இல்ல கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் படத்துல நடிச்சுக்கிட்டே அவர் கட்சியை மெயின்டைன் பண்றாரு, அது ஒரு தனிப்பட்ட திறமை, அதை நீங்க ஏன் குறிப்பிட்டு சொல்லணும்? கடைசியா என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்கதான் எனக்கு கொஞ்சம் தாங்க முடியலங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவர் ஒரு சினிமா பிரபலமான ஒரு ஆர்டிஸ்ட், கட்சிக்கு வந்து அவர் எப்படி ஆட்களை சேர்ப்பாருன்னு எங்களுக்கு தெரியாதா, அவர் ஒரு ஹீரோன்றதுனால ஹீரோவை பார்க்க எல்லாரும் வருவாங்க அப்படின்னு. இங்க பாருங்க, அங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தா, அப்போ கட்சி மீட்டிங்ல 200 300 குவார்டர் கோழி பிரியாணி இதெல்லாம் தமிழ்நாடு தெரிஞ்ச வரலாறு தான். ஸோ எல்லா பக்கமும் தப்பு இருக்கு. இங்க நீங்க பேசுனீங்கன்னா அங்கேயும் நீங்க பேசணும், அங்கேயா நீங்க மறைச்சிங்க? ஒரு இன்ஃப்ளூயன்சரா அதை நான் பேசிட்டேன். அடுத்ததா காங்கிரஸ் கட்சி சார்பா EVKS இளங்கோவன் என்ன சொல்லிருக்காருன்னா, தம்பி விஜய், உங்க நடிப்பு எனக்கு பிடிக்கோ இல்லையோ, உங்க டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு உங்க மேல ஒரு மரியாதை இருக்கு, அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே உங்களை ஒரு வீட்டு செல்ல பிள்ளையா பாக்குறாங்க, ஜாதி மதம் இனம் வேறுபாடு இல்லாம அவங்க பாக்குறாங்க, உங்களுக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை, நீங்க ஏன் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்ப அங்க ஒரு விஷயம் நாங்க என்ன கேட்க விரும்புறோம்னா, சார் அதை தீர்மானிக்க நீங்க யாரு சார்? அது அவரோட தனிப்பட்ட உரிமை. அதுக்கு ஒரு இன்னொரு விளக்கம் என்ன சொல்லிருக்காருன்னா, நீங்க கோட்பாடே சொல்லாம அரசியலுக்கு வரேன்னு சொல்றீங்க, புள்ளி வைக்காம கோலம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, சார் அவர் புள்ளி வச்சுட்டு கோலம் போடுறாரு, இல்ல கோலம் போட்டு புள்ளி வைக்கிறாரு, இல்ல தண்ணி ஊத்தி கோலம் போடுறாரு,
கோலம் பார்க்க நல்லா இருக்கா இல்லையா, அதுதான் ரிசல்ட் எப்படி இருக்கு. இன்னும் அந்த காலத்துல இருக்காதீங்க. அவர் தான் அவருடைய மாநாட்டில் அந்த கோட்பாடை சொல்றேன்னு சொல்லிருக்காரு. அது வரைக்கும் டைம் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்று எனக்கு என்ன தெரிய வருதுன்னா, எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க விஜய் மாதிரியே. ஏன் சினிஃபீல்ட்லேருந்து விஜயகாந்த் சார் வந்தார், பல பேர் ஆரம்பிச்சாங்க. யாருக்கும் வைக்கப்படாத ஒரு கருத்து, இவ்வளோ ஒரு எதிர்வினை விஜய் சாருக்கு மட்டும் ஏன் வருது? ஒருவேளை பயப்படுறாங்களா? ஏன்னா தற்போதைய தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இல்லை. ஒரு வெற்றிடம் இருக்கு. ஒருவேளை 26ல விஜய் சார் வந்தார்னா அந்த வெற்றிடத்தை இன்னொரு பிரேக் பண்ணலாம். அதுக்குன்னு அவர் எதிர்கட்சி தலைவராக ஆக போகிறது கிடையாது தான். ஆனால் சீமானந்தன் வேற ஒரு பக்கம் நானும் கூட்டணிக்கு வரேன்னு தூதுட்டு இருக்காரு. இதெல்லாம் சேர்ந்து நடந்ததுன்னா ஒரு பெரிய அரசியல் புரட்சி வேணா நடக்கலாம். அதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கு. இது எல்லாத்துக்கும் தக்க பதிலடி கொடுக்குற மாதிரி விஜய் என்ன சொல்றாருன்னா, நம்ம கட்சி மேல வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு தக்க பதிலடி வரப்போற 27ஆம் தேதி மாநாட்டில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம கட்சியை விமர்சனம் பண்ணவங்களுக்கு அன்னைக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ரைஸ் அப் ஆகிக்கிட்டு இருக்கோம். 2026 காலத்துல நம்ம வெற்றி எந்த அளவுக்கு இருக்க போன்றது அப்போ புரியும் அப்படின்னு அவர் சூப்பரா சொல்றாருங்க. ஓகே வியூவர்ஸ், இதே மாநாடை பேஸ் பண்ணி தான் ஆல்ரெடி நாங்க ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோக்கு நீங்க நல்ல ஃபுல் அண்ட் ஃபிளட்ஜா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. அதே மாதிரி மாநாடு நடக்கம் தட்டி வர அப்டேட்ஸை ஒரு வீடியோ மூலமா நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் மாநாடு பார்க்கறதுக்கு நீங்க எவ்வளோ ஆவலா இருக்கீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்றேங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க, ஃபாலோ பண்ணிருங்க. வி சாலை எனும் வெற்றி சாலையில் விரைவில் சந்திப்போம். வெற்றி நிச்சயம். அன்புடன் விஜய்.